அல்லேலூயா. செய்தியோட தலைப்பு என்னன்னா பொய் நாவு. அல்லேலூயா. பொய் நாவு. எத்தனை பேர் என் வாழ்க்கையில பொய்யே சொல்ல மாட்டேன் பாஸ்டர்? கை தூங்க பார்ப்போம். கடந்த வாரத்துல பாஸ்டர் நான் பொய் சொல்லவே இல்லைங்க. கை தூங்க பார்ப்போம். நான் பொய்யே சொல்லல, ஒரு சின்ன பொய் கூட சொல்லல. அப்ப இந்த நாவு எதுக்கு கர்த்தர் படைச்சிருக்கிறாரு? இந்த நாவு எதுக்கு ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு? நல்ல சாப்பாட பாஸ்டர், நிறைய காரியங்களை பேசுவதற்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த நாவு எதுக்கு படைச்சாலும் படைத்தவருக்கு இந்த நாவு உண்மையா இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம எப்படியோ பேசிக்கிட்டு எப்படியோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நம்ம. அதனால பொய் நாவு எடுத்து வாசிப்போம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம். நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். அல்லேலூயா. நல்ல வசனம் இது. நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். அப்ப ஒருவருக்கு என்ன செய்யணும்? நிறைய பொய் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அநேக காரியங்களை நம்ம என்ன செய்யறோம்? தேவன் பார்க்கிறாரு. நம்மளோட உள்ளந்த உச்சந்தையிலிருந்து உள்ளங்கால்படிய படைத்த ஒவ்வொரு அவயங்களும் எதுக்கு? அவரை மகிமைப்படுத்துவதற்கு. அத நாக்கு ஒரு சிறிய உறுப்பு தான், ஒரு காட்டையே பொய்த்தி. அப்ப பொய் நாவு. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். அப்ப சபித்தலும் துதித்தலும் இந்த நாவுனாலதான் வருது. அப்ப இந்த நாவுனால கூட என்ன வருது? பொய்யும் வருது. பொய்யான வார்த்தைகள் நிறைய பேசணும். சில கால் பண்ணுவாங்க, எங்கமா இருக்கீங்க? வீட்டுலயே இருப்பாங்க. நான் திண்டாட்டு நிக்கிறேன் பாஸ்டர் அப்படின்றாங்க. அப்ப அது பொய் தானே? அது பொய் தானே பாஸ்டர்? வீட்டுல இருக்கிறேன். அப்ப இன்னைக்கு அநேக மனிதர்கள் பொய் சொல்வது துணிகரமா சொல்றாங்க. அது பொய்ன்னு தெரியுது. அது பாத்தீங்கன்னா துணிகரமா அந்த வார்த்தைகளை பேசுறாங்க. எடுத்து வாசிங்களே. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம். அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. 6 காரியத்தை கர்த்தர் வெறுக்கிறார். அதுல ஒரு காரியம் தான் இந்த பொய் நாவு. பொய்யான வார்த்தைகளை பேசுறது. ஒரு சில விஷயங்கள் நம்ம பொய்யா சொல்றதுனால எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்படுது, எத்தனையோ உயிர்கள் போகுது அப்படிங்கிறதெல்லாம் மனிதர்களுக்கு தெரியாது. சாதாரண சொல்லிட்டு போயிடுவாங்க. சில காரியங்களை நடக்காத நடந்த மாதிரியே பத்தியா கண்ணால பார்த்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. சில காரியங்களை அவங்க அந்த இடத்துல எழுந்திருக்கவும் மாட்டாங்க, அதை பார்த்திருக்கவும் மாட்டாங்க, கேட்டிருக்கவும் மாட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நாவுனால பொய் சொல்லிடுவாங்க. இங்க அநேக பாத்தீங்கன்னா வஞ்சனையுள்ள நாவு நிறைய இருக்குது. தேவ பிள்ளைகளை ஏமாற்றுவதற்கு இன்னைக்கு உலகங்கள்ல வஞ்சனையுள்ள நாவு நிறைய இருக்குது. எப்படியாவது உங்களை இல்லாத சொல்லி கொடுத்து, உங்களுக்கு அவ்வளவு பணம் வரும், இவ்வளவு பணம் வரும், இந்த காரியம் செய்யுங்க, அந்த காரியம் செய்யுங்க, எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் வந்துச்சு, இந்த சீட்டு போட்டேன், இந்த இடத்துல நான் நிறைய கொடுத்தேன், இவ்வளவு நேரம் கொடுத்தாங்க, இவ்வளவு பணம் கொடுத்தாங்க. இப்படி எல்லாம் வஞ்சனையா பொய்யான வார்த்தைகளை சொல்லி நீங்க நிறைய பேர் இன்னைக்கு ஏமாந்து போயிருக்கிறாங்க. அப்ப நம்ம சொல்லக்கூடிய சின்ன சின்ன பொய்யின் நிமித்தமாதான் நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்கள் ஏமாந்து போயிருக்கிறோம். அப்ப ஆண்டவர் அவர் வெறுக்கிற காரியங்கள் இது ஒரு காரியம். சின்ன பொய் சொல்றோம். அப்ப இதே போல பாருங்களேன், கர்த்தர் எப்பவுமே நான் சொல்லுவேன், கர்த்தர் நமக்கு தாராளமா கொடுக்கிறாரு. எப்படி கொடுக்கிறாரு? தாராளமா. நம்ம எப்படி கொடுக்கிறோம்? எத்தனை பேர் ஏராளமா கர்த்தர் கொடுக்கிறேன்? கைக்குங்க பார்ப்போம். நான் ஏராளமா கர்த்தர் கொடுக்கிறேன். காணிக்கையில உண்மையா இருக்கிறேன், தசம பாகத்துல நான் உண்மையா இருக்கிறேன், முதல் பணத்துல நான் உண்மையா இருக்கிறேன். கர்த்தர் நமக்கு ஒரு நாளும் அழகான காய்கறியை கொடுத்தது கிடையாது, அழகான அரிசியை கொடுத்தது கிடையாது. நமக்கு அள்ளிதான் தேவை கொடுத்ததா தவிர்த்து எடுத்து கொஞ்சமா எடுத்து கொடுத்தது கிடையாது. நம்ம என்ன செஞ்சிடறோம்? எல்லாத்துலயும் போய் பல காரியங்கள் இருக்கு, பல தேவைகள் இருக்கு. தேவைகளுக்கு தேவன் தேவை முடிஞ்சுட்டா தேவன் தேவையில்லை. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறாங்க. நம்ம நாவு என்ன மாதிரி வார்த்தைகளை பேசுது, எவ்வளவு பொய் சொல்லுது யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன காரியம், சின்ன பொய் தான் நம்ம வாழ்க்கைக்கு பெரிய காரியமா, பெரிய ஆசீர்வாதத்துக்கு தடையா மாறிவிடும்.
அப்ப அந்த பொய் நாவு கர்த்தர் அருவருக்கிறார். அதே நீங்க என்னாகமம் 23ஆம் அதிகாரத்துல 19 படிங்களேன். என்னாகமம் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற. கவனிங்க, பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. கவனிங்க, அவன் மனுஷன் பொய் சொல்லுவான், மனம் மாறுவான். நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் பொய் சொல்ல மாட்டார், மனம் மாற மாட்டார். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? பொய் சொல்றோம். கொடுப்பதுல பொய்யா கொடுக்கிறோம், பேசுவதில் பொய்யா பேசுறோம், செயல்பாடுகள்ல பொய்யா சொல்றோம். ஆனா ஆண்டவர் வந்து எனக்கு மெய்தான் செய்யணும், எனக்கு எல்லாம் கொடுக்கணும், வீடு தரணும், நல்ல வேலை கொடுக்கணும், நல்ல வருமானம் கொடுக்கணும், நல்ல பலன் கொடுக்கணும், நல்ல எனக்காவது யாராவது ஒருத்தர் எனக்கு இவ்வளவுதான் சம்பளம், இவ்வளவு ஆண்டவரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் உண்மையா கொடுத்திருக்கிறீங்க? அதுக்கு மேல நான் கொடுத்திருக்கிறேன் அப்படி கேட்டுங்க பார்ப்போம். நான் ஒவ்வொரு டைம் எனக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்துல நான் உண்மையா கர்த்தருக்கு நான் கொடுக்கிறேன், அதுக்கு மேலே நான் கொடுத்திருக்கிறேன் அப்படி கைத்துங்க பார்ப்போம். என்னால முடியுமா? சில காரியங்கள் தேவைக்காக வேண்டி பொய் சொல்றோம். மனுஷன் பார்த்தீங்கன்னா தேவைக்காக வேண்டி பொய் சொல்றோம். கம்பெனில நம்ம லேட்டா போயிருப்போம், ஏமா லேட்டா வந்த, பஸ் லேட் ஆயிடுச்சுங்க, ஒரு சின்ன பொய் தான். இந்த பொய் சொல்லினா நம்ம வாழ முடியாது, அங்க வேலை பார்க்க முடியாது. கர்த்தருக்கு கொடுப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ வாசிப்பதற்கோ நேரம் இல்ல. நீங்க அப்படித்தான் மனுஷங்க ஓடிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக வேண்டி, பொழைப்புக்காக வேண்டி, ஒரு ஜான் வயிற்றுக்காக வேண்டி எப்படியோதான் பொய் சொல்றாங்க மனுஷங்க. வித்தியாசமான பொய்களை சொல்றாங்க. அந்த நேரத்தை சடனா யோசிச்சு சொல்றாங்க. எப்படிதான் அவங்களால பொய் சொல்ல முடியுமோ தெரியல எனக்கு. தேவன் பார்த்து ரொம்ப வேதனைப்படுவார். அவர் அருவருக்கிற காரியத்தில் அது ஒரு காரியம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனிதர்கள் அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே நீங்க எடுத்து வாசிங்களே. தேவன் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமாற மனு புத்திரனும் அல்ல. மாதிக்கிறவர் நம்ம கிட்ட பொய்யே சொல்ல மாட்டார், நம்ம கிட்ட உண்மையை மட்டும்தான் சொல்லுவார். நம்ம மறுதளிப்போம், அவர்களை மறுதளிக்கவே மாட்டார். அதே நீங்க 1 சாமுவேல் 15:29 படிங்களே. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தான் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுவதும் இல்லை, மனமாற அவர் மனுஷன் அல்ல, அவர் மனுஷன் அல்ல. தேவன் பொய் சொல்றதே கிடையாது, தேவன் பொய் சொல்றதே கிடையாது. உன்னை ஆசிரிப்பானா ஆசிரிப்பார். வருஷங்கள் கடந்து போகலாம், வார்த்தைகள் கடந்து போகாது. வார்த்தை சொன்னவருடைய வார்த்தை ஒரு நாளும் அது மாறாது. நம்ம மாறிடுவோம். பொய் சொல்வதற்கு துணிகிறோம். நமக்குள்ள பொய் சொல்றதுக்கு பல பொய் சொல்றதுக்கு அந்த பொய் சொன்னாதான் நம்ம தப்பிக்க முடியும். பொய்ய சொன்னாதான் நம்ம வாழ முடியும். பொய் சொன்னாதான் நம்ம ஜீவியத்தை கழிக்க முடியும். சின்ன சின்ன பொய் நினைச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு பொய் வச்சுக்கிடுங்க, ஒரு மாசத்துக்கு 30 பொய் சொல்றோம். அப்ப கர்த்தர் நம்மளை நிச்சயமா பொய் நாவ கர்த்தர் அருவருக்கிறார். அதே நீங்க எடுத்து வாசிக்கல, யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல 2:5-7. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல 2:5-7. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். கவனிங்க, அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் தவறாதவனானால், கவனிங்க, சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். கவனிங்க, நம்ம அநேக காரியங்கள்ல செய்யறோம், சொல் தவறுறோம், பொய் சொல்ல தவறுறோம், பொய் சொல்ல துணிகிறோம். இந்த காரியத்துல பொய் சொன்னா மட்டும்தான் இதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியும்னு சொல்லி அநேக காரியங்கள்ல சொல்ல தவறுறோம். இல்ல 5 படிங்களே, 5-7 படிங்களே. அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயோ
நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. கவனிங்க பாருங்க, இந்த நாவுனால நம்ம அநேக காரியங்களை சொல்ல தவறுதான். இதனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அந்த அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. நிறைய வீட்டுல போய் படிச்சு பாருங்க. இப்ப நாவும் சிறிய ஒரு அவயம்தான் ஒரு காட்டையே கொளுத்திடும். நான் பேசக்கூடிய சொல்ல தரக்கூடிய சில காரியங்கள்ல சாதாரணமா சொல்லக்கூடிய சின்ன பொய்யான வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியம் செய்து பாருங்க. அப்ப தேவன் பொய் நாவ கர்த்தர் அருவருக்கிறார். அதே நீங்க நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்துல 19 படிகளே. நீதிமொழிகள் 12:19. சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். அப்ப ஒரு நிமிஷத்துல நீ சொல்லக்கூடிய பொய் தெரிஞ்சிடும். என்ன மாதிரி பொய் சொல்றோம், இந்த மாதிரி காரியங்களை சொல்றோம் அப்படின்னு சொல்லி. அப்ப தேவன்டே அநேக பொய் சொல்றாரு. ஏசப்பா எனக்கு சம்பளம் கொடுத்துருக்கீங்கப்பா, எனக்கு இவ்வளவு காரியங்கள் தேவை இருக்குப்பா, வீட்டு லோன் கட்டணும், கார் லோன் கட்டணும், ஆண்டவரே பிள்ளைய படிக்க வைக்கணும், எல்லாம் பண்ணணும் ஏசப்பா. ஆனாலும் ஆண்டவரே உமக்காய் கொடுக்க முடியல, பரவாயில்லப்பா இந்த 10 ரூபா வச்சுக்கோங்க. அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் நமக்கு ஒரு வாரத்துல 3000 தரலாம், 50,000 தரலாம், எவ்வளவு தரலாம். எனக்கு ஏகப்பட்ட தேவை இருக்குப்பா, அதனால என்னால கொடுக்க முடியாது ஆண்டவரே, அதனால இருந்தாங்க ஒரு 50 ரூபா வச்சுக்கிடுங்க, ஒரு 100 ரூபா வச்சுக்கிடுங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறோம், பொய் தான் சொல்றோம். இதே ஆண்டவர் சொல்ல, நீமா எனக்கு நிறைய பொய் சொல்லியிருக்கிற, அதனால உனக்கு நான் இந்த மாதத்தை தர வேண்டிய உங்களுடைய சம்பளத்துக்கு ஏற்ற கூலியை கொடுக்கலன்னு சொன்னார்னா நீங்க என்ன செய்வீங்க? கட்டாக தேவன் பொய் சொல்ல மாட்டார். நான் பொய் சொன்னாலும் தேவன் பொய் சொல்ல மாட்டார். அப்படிதான் நம்ம நினைச்சு வந்து வசனத்தை வச்சு நம்ம ஆண்டவரை செஞ்சிடறோம், அப்படி இது பண்றோம். தேவன் சொல்றாரு, பொய் நாவ கர்த்தர் அருவருக்கிறார். நீங்கள் நானும் பொய் சொல்வோமானால், சந்தர்ப்பத்தை பார்த்து சூழ்நிலை பார்த்து பொய் சொல்வோமானால் தேவன் அருவருக்கிறார். தேவனிடத்துல பொய் இல்ல, அவர் மனமார மன்னிப்பு புத்தகமும் அல்ல. சொன்ன வார்த்தையிலிருந்து அவர் தவறவும் மாட்டார். வார்த்தை சொன்னாலும் வார்த்தையின் பிரகாரமே நடக்கும், இல்லைன்னா அது நடக்காது. அது வார்த்தையை தேவன் சொல்லவே மாட்டார். இல்ல பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 21:6 படிகளே. நீதிமொழி 21:6. பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும். கவனிங்க, நல்ல வசனம் பாருங்க. பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது. பொய் பேசியே சிலர் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. பொருளை சேர்ப்பாங்க, வீடை கட்டுவாங்க, காரை வாங்குவாங்க. இப்ப வாழ்க்கை பூரா பொய்யாவே இருக்கும், பேசுறது பூரா பொய்யா இருக்கும். சொல்லுவாங்க, என்ன வேலை செய்யறீங்க அப்படின்னு பார்த்தா, நாங்க பாத்தீங்கன்னா இந்த வேலை போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா மறைமுகமான காரியம் செஞ்சுட்டு இருப்பாங்க, சில வேலை தேவையில்லாத செஞ்சுட்டு இருப்பாங்க. அது மூலியமா தான் வருமானம் வந்துகிட்டு இருக்கும், அது மூலியமா அவங்களுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கும். பேருக்கு பார்த்தீங்கன்னா சில காரியத்தை தான் வச்சுக்குவாங்க. இதனால இந்த வேலை செஞ்சுட்டு, இந்த வேலையினாலதான் சாப்பிட்டு இருக்கிறாங்க, இந்த வேலையை வச்சுதாங்க இந்த வீடு கட்டினாங்க, இந்த வேலையை வச்சுதான் இந்த வண்டி கார் வாங்கினாங்க, இந்த வேலையை வச்சுதாங்க பிள்ளைக்கு திருமணம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க செய்யக்கூடிய காரியம் பொய்யான காரியம் பேசிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால பொருளை சம்பாதிக்கணும். மீண்டும் படிக்கல, பொருளை சம்பாதிப்பது பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும். பாத்துருக்கீங்களா? சாவு ஒரு மனுஷனுக்கு ஒரு மரணம் வருதுன்னா எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? மரித்தவன் எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? பாத்துருக்கீங்களா? மரித்தவனை நான் கூட இருந்து பார்த்திருக்கேன். அப்படியே மூச்சு மேல போகும், மூச்சு அப்படியே மேல போய் நிக்கும் மூச்சு. ஏன்னா அந்த மூச்சு உள்ள ஒவ்வொரு அவயங்களும் பாதிக்கப்படுது இல்ல, அந்த மாதிரி இருக்குமா? நீ பொய் சொல்லி சம்பாதிக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும், ஒருத்தர் மனுஷன் மறிக்க போனா அவனுடைய மூச்சு பார்த்தீங்கன்னா மேலங்கிலே போகும், போய் டப்புன்னு நின்று போயிருந்த ஜீவன். அந்த மாதிரி இருக்குமா? நீங்க பொய் சொல்லி சேர்க்கிறது, நீங்க வாங்குறது, எந்த ஒரு காரியமும் அப்படிப்பட்ட காரியமும் பைபிள் சொல்லுது. பொய் நாவினால் நீங்க பொருளை சம்பாதிக்கிறது தேவைப்படையில, அது உங்களுக்கு ஒரு நாளும் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்காது. அது உங்களை நேரா மரணத்துக்கு நேரா கொண்டு போய் வச்சிடும் உங்களைய. அதே அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல 1-10 முடிய வசனங்கள் தெரிந்த ஒரு வேத பகுதி. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல 1-10 முடிய வசனங்கள். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவருடைய மனைவியாகிய சப்பீராலும், அவருடைய மனைவி பேர் என்ன? சப்பீரால். தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன்னோட நிலத்தை விற்கிறாங்க. அனனியா சப்பீரால் கணவன் மனைவியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு உண்டான இடத்தை விற்கிறாங்க.
தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, கவனிங்க, ஒரு பங்கை வஞ்சித்து. அப்ப கவனிங்க, நான் ஒவ்வொரு நாள் நினைப்பேன், ஆண்டவரே எனக்கு வந்திருக்கிற காரியம், வந்திருக்கிற நீங்க கொடுத்திருக்கிற காணிக்கையிலிருந்து ஆண்டவரே நான் உமக்கு இவ்வளவு கொடுக்கணும் ஆண்டவரே, அதுக்கு மேலேயும் சேர்த்தி கொடுத்துருவேன். ஒரு நாளும் வஞ்சிச்சு வச்சுக்கிட்டு ஒரு பெரிய இடம் வாங்கிட்டேன், பெரிய வீடு கட்டிட்டேன், பெரிய ஒரு கார் வாங்கிட்டேன், எத்தனையோ நகைகளை சேர்த்துட்டேன், அப்படி எல்லாம் நான் வஞ்சிக்கிறது கிடையாது. கர்த்தர் அறிவார். அப்ப நம்ம நினைச்சிடும், அனனியால் சப்பீரால் அவங்களுக்கு உண்டான இடத்த விற்கிறாங்க. அந்த இடத்த கொடுத்தவர் யாரு? கர்த்தர் தான் கொடுத்தாரு. உள்ள வித்துட்டு அதை ஒரு பகுதியை எடுத்து வஞ்சிச்சு. இதுல பாத்தீங்கன்னா நீங்க படிக்க வேண்டாம், ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்குது. அதுல பார்த்துக்குள்ளே சாத்தான் புகுந்தான் என்று எழுதப்பட்டு பைபிள்ல. அப்ப அவனுக்குள்ள சாத்தான் புகுந்துருவான். யார் வஞ்சிச்சு பொய் சொல்றாங்களோ அவன் இருதயத்துல யார் வந்துடுவான்? சாத்தான் உள்ள வந்துடுவான். சாத்தான் உள்ள வந்து நிமித்தமாக தேவனை வஞ்சிப்பாங்க. தேவனுடைய காரியத்துல வஞ்சனை வரும். அதேதான் அனனியா சபீராக்குள்ள யார் புகுந்துட்டா? சாத்தான் உள்ள போயிட்டான். அவங்க இறந்தா அவங்க விட்டுட்டாங்க. அது ஒரு பகுதியை வஞ்சிச்சு ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க. படிங்களே, தன் மனைவி அறிய கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். கவனிங்க, தேவனுடைய ஊழியக்காரங்கள் அப்போஸ்தலருடைய பாதத்துல வந்து வைக்கிறான். அந்த எப்பா அந்த தேவதாசன்களே, நான் இருந்த இடத்த வந்து வித்துட்டேன், அது இவ்வளவுதான் வந்துச்சு. ஒரு வேலைக்கு ஒரு உதாரணம் சொல்லுவோமே, ஒரு 10 பேர் வித்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டுக்கு எவ்வளவு தரணும்? 10 லட்சத்துக்கு இடத்த வித்துட்டாங்க, எவ்வளவு கொடுக்கணும்? 1 லட்சம் ரூபாய் கர்த்தருக்கு கொடுக்கணும். என்ன பண்ணிட்டாங்க? அதுல வந்து வித்தது 5 லட்சம் தான் வச்சிருக்கிறேன், இந்தாங்க 50,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்காக ஊழியம் செய்யக்கூடிய தேவதாசனுடைய பாதத்துல வந்து அப்போஸ்தலர் பாதத்துல வந்து வைக்கிறான். பாருங்களே, பேதுரு அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினதென்ன? கவனிங்க, அப்ப நீங்க பொய் சொன்னா யார் வரா? நம்மளுடைய இதயத்துக்குள்ள யார் வரா? சாத்தான் வந்துடுறான். நீ பொய் சொன்னீங்கன்னாவே அப்ப நம்ம இதயத்துக்குள்ள யார் இருப்பா? சாத்தான் உள்ள வந்துருவான். சூழ்நிலை சின்ன பொய் தான் பாஸ்டர், இந்த சின்ன பொய்னால என்ன பண்ணீங்க? என்ன செய்யறது? வேற வழி இல்ல. ஏங்க சபைக்கு லேட்டா வந்தீங்க? பஸ் வீட்டுல நம்ம பல வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், சபைக்கு லேட்டா வருவோம். லேட்டா வந்தீங்களே அப்படின்னு கேட்டா, இல்ல பாஸ்டர் பஸ் வரல பாஸ்டர், ஆட்டோ வரல பாஸ்டர். என்ன செய்யறோம்? உண்மை சொல்ல பாஸ்டர், சில வீட்டுல வேலை இருந்துச்சு பாஸ்டர், பாத்துக்கோ டைம் ஆயிடுச்சு பாஸ்டர் அப்படி சொல்றா கூட தப்பு இல்ல. அப்படி சொல்லிட்டு பாஸ்டர் நினைச்சுருவாரோ? பாஸ்டர் நினைக்கிறாரோ இல்லையோ, கர்த்தர் பார்த்துட்டு இருக்காருல்ல. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. கண்கள் பூமி எங்கும் உலாவிட்டு இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்க, எங்க போறீங்க, என்ன பேசுறீங்க, என்னென்ன காரியங்களை நீங்க சொல்ல தவறுறீங்க, இது எல்லாம் ஆண்டு பார்த்துட்டே இருக்கிறாரு. உங்க இருதயத்துக்குள்ள சாத்தா வந்துருவான் பொய் சொன்னீங்கன்னா. நாவுனால பொய் சொன்னீங்கன்னா யாரும் உள்ள வந்துருவா? சாத்தான் உள்ள வந்துருவான். அனனியா சபீராவுக்குள்ள சாத்தான் தான் உள்ள வந்தான். நீங்க எடுத்து வாசிங்களே, ரோமர் 14ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம். ரோமர் 14:11 படிங்களே. நம்ம நாவு எப்படி தெரியுமா? சில வசனங்களை பார்த்துட்டு உள்ள போயிடுவோம். அந்தபடியே முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன். சொல்றாரு, உங்க முழங்கால் யாவும் தேவனுக்கு முன்னாடி முடங்கணும். நாவு யாவும் தேவனை துதிக்கணும், அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். அப்படி செய்யறோமா? நம்ம நாவுனால கொஞ்ச நேரம் செய்யறோம் பாஸ்டர். ஆனா சில காரியங்களை பொய் சொல்லத்தான் வேணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி சில காரியங்களை அழகா ரொம்ப பத்திர சாமர்த்தியமா பொய் சொல்றோம், ரொம்ப அழகா நம்புற மாதிரியே பொய் சொல்றோம். அண்ணானே சப்பீரா அப்படின்னு சொன்னாங்க, பேர் விட்டு நம்புற மாதிரியே பொய் சொன்னாங்க. இவ்வளவு தான் வித்தியா? ஆமையா, இவ்வளவு தான் வித்தேன். அதே நீங்க ஏசாயா 45:23 படிங்களே.
எஸ்ஐயா 45:23. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டு இருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை வாயிலிருந்து புறப்பட்டது. கவனி, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டது. இது மாறுவது இல்லை. அப்ப அவர் சொன்ன வார்த்தை, நம்ம முழங்கால் யாவும் கர்த்தருக்கு முன்னாடி முடங்கணும். நாவு யாவும் கர்த்தரா, யாருடைய நாவு கர்த்தரா அறிக்கிடுதோ அவங்க வாயிலிருந்து போய் வராது. அல்லேலூயா. இதனால திட்டுவாலும் பிரச்சனை இல்லை, இதனால என்ன பேசினாலும் பிரச்சனை இல்லை, இந்த வேலை இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லாம போனாலும் பிரச்சனை இல்லை. கர்த்தருக்கு முன்னாடி நான் போய் அவர் ராஜ்யத்தை சேரணும். இந்த பொய்யை நானு பேசவே மாட்டேன், சொல்லவே மாட்டேன், நானு பேச மாட்டேன், சொல்ல மாட்டேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தீர்மானத்தை நீங்க எடுக்கணும்னு தான் தேவன் விரும்புகிறார். சரி, அநேக காரியங்கள் சொல்ல தவறுறீங்க, அநேக பொய்களை நீங்க அநேக பொய்யை பத்தி உன்ன மாதிரியே விதைக்கிறீங்க. அதனால பாதிக்கப்படுவது நீங்க மட்டும்தான், உங்க ஆத்மா மட்டும்தான் பாதிக்கப்படும். அதனால நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை நிமித்தமா உங்க சார்ந்தவர் பாதிக்கப்படுவாங்க. இது அநேகருக்கு புரிய மாட்டேங்குது. அதே நீங்க நீதிமொழிகள் 17:20, நீதிமொழிகள் 17:20, 25:15 ரெண்டு படிங்களே. நீதிமொழி 17ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம், நீதிமொழி 25:15. மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை, புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான். கவனிங்க, நான் புரட்டுனீங்க, பொய் சொன்னீங்கன்னா தீமையில போய் விழுந்துருவீங்க. இங்க விழுவீங்க, தீமையில போய் விழுவீங்க. பொய்ய நீங்க பேசுனீங்க அப்படின்னா, பிரட்டி வார்த்தைகளை பேசுனீங்க அப்படின்னா தீமையில போய் நீங்க விழுந்துருவீங்க. நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. படிக்கல 25:5. நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். இனிமையான வார்த்தைகள் அந்த அம்மா வாயிலிருந்து ஒரு பொய் வராதையா. அந்த அம்மா எப்பவுமே உண்மையை மாத்திரம் பேசுவாங்க. நம்ம உண்மையை மாத்திரம் பேசினா உலகம் நம்மளை என்ன செய்யும், நம்மளை ஏளனமா பார்க்கும். இந்த அம்மா பொழகு தெரியல, சின்ன பொய் சொன்னா இந்த வார்த்தையில இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இந்த அம்மாவுக்கு தெரிய மாட்டேங்குது, இது ஏன் நம்ம உண்மையை சொல்லுது அப்புறம் மனுஷன் சொல்லுவான், நம்ம மனுஷன் மேல பேசுவான். மனுஷன் பேசிட்டு போறான், சொல்லிட்டு போறான், அதை பத்தி கவலை இல்ல. என் தேவன் பார்த்துட்டு இருக்காரு, தேவனுக்கு முன்னாடியே நிக்கணும். இந்த பொய் சொல்லிட்டு கடைசியில தேவனுக்கு அருவருப்பான பிள்ளையா மாறிடக்கூடாது. சின்ன பொய் தான் மாஸ்டர், என் புருஷன் சின்ன பொய் சொன்னாதான் வாழ முடியும் மாஸ்டர், இல்லைன்னா வாழவே முடியாது. இங்க சின்ன வீட்டுக்காட்ட சின்ன பொய் சொல்லிடலாம், மனைவி வீட்டுக்கார பொய் சொல்லிடலாம், கணவன் மனைவிட்ட பொய் சொல்லிடலாம். ஆனா இது எல்லாம் பார்த்தே அவர் இருக்காருல்ல, அவர்கிட்ட பொய் சொல்ல முடியாது. அல்லேலூயா. அவர்கிட்ட பொய்யே சொல்ல முடியாது, ஏன்னா அவர் பொய் சொல்லக்கூடிய தேவன் அல்ல. அதனாலதான் அவர்கிட்ட பொய் சொல்ல முடியாது. அதே நீங்க நீதிமொழிகள் 15:4 படிங்களே. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை என்ன பண்ண, ஆவியை நொறுக்கிடும். நீ சொல்லக்கூடிய பொய் அப்படிப்பட்ட காரியத்தை உண்டாக்கி தேவைப்படுகளே. இப்ப வந்துருங்க, அப்போஸ்தலர் 5 வந்துருங்களே, தொடர்ந்து படியுமா, பரிச்சை வந்து தொடர்ந்து படிங்க. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ. பேர் சொல்றாரு, நீ விற்கிறதுக்கு முன்னாடி உன்னுடையதாமா, வித்த பிறகும் அது வந்து பணம் எல்லாம் உன்னுடைய பணம் தானே. அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ. நீ வித்த இடமும் உன்னுடைய இடம் தான், வித்த பிறகு வந்த பணமும் உன் பணம் தான். மாதந்தோறும் சம்பாதிக்கிற உனக்கு மாதந்தோறும் சம்பாதிக்கிறது எல்லாமே உன்னுடைய வேலையில நீங்க கத்துக்கிட்ட விளக்குல அவங்களுக்கு பலன் தந்து நீ சம்பாதிச்சு கரங்கள்ல வாங்குறீங்க. அது வாரத்துல, டெய்லி, இல்ல மாசத்துல வாங்குறீங்க. அது உங்க பணம். உங்களுக்கும் ஆண்டவருக்கு தெரியும் நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு சொல்லி. அதே ஆண்டவருக்கு தெரியும் நீங்க எவ்வளவு கொடுக்கணும்னு வேற சொல்லுது. ஆனா நம்ம எவ்வளவு கொடுக்கிறோம் அது ரொம்ப முக்கியம். நான் ஏன் கொடுக்கணும் இயேசுவுக்கு? அவர் நினைப்பாரு, நான் ஏன் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா, நான் ஏன் உனக்கு கொடுக்கணும்? நானு நீ உண்மையா இருக்கிறியா? நிறைய பொய் சொல்ற, நீ நிறைய வார்த்தைகள் சொல்ல தவறிட்டு இருக்கிற. புருஷனுக்கு பயந்து கொடுக்கறது இல்ல, பொண்டாட்டிக்கு பயந்து கொடுக்கறது இல்ல. கொடுத்துட்டா அவங்க அடிச்சிருவாங்க, சுத்தம் போட்டுருவாங்க, தேவன் அடிச்சிருவாங்க. பயம் இருக்கு நமக்கு இல்ல, வேற வழி இல்ல, பாஸ்டர் பொய் சொல்லிதான் தீரணும், இல்ல வாழ முடியாது. நீ மனிதர்கள் பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட சூழல்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, நம்ம சின்ன பொய்யினால என்னென்ன காரியங்களும் வாழ்க்கையில வருதுன்னு பாருங்க. கீழே படியுமா, அப்ப சொல்றாரு, இடமும் உணர்ந்தான், வித்த பிறகு பணமும் ஒன்றா இருக்குது.
நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். கவனிங்க, அநேக காரியத்துல யார் சொல்றீங்க பொய் சொல்றீங்க? என்கிட்ட சொல்ல, வீட்டுக்கார சொல்ல, வீட்டுக்கார மனைவி சொல்ல, நான் மனைவி பிள்ளைங்கள சொல்ல, யாரு சொல்றீங்க பொய் சொன்னா? பாத்தீங்கன்னா நீங்க தேவனிடத்துல பொய் சொல்றீங்க, கர்த்தரையே பொய் சொல்றீங்க. பொய் சொல்ல யாரு சொல்றோம்? கர்த்தரை பொய் சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. பொய் நாவு ஒரு நிமிஷம் கூட நிக்காது. பொய் நாவுகளை கர்த்தர் அறுத்து கூட வசனம் சொல்லுது. பொய் நாவுகள் கர்த்தருக்கு அருவருப்பாவைகள். நீ பொய் சொல்ல என் பிள்ளை ஏன் அப்படி பொய் சொல்லுது? நான் பொய் சொல்றேன்னா நான் என் வாயிலிருந்து பொய் வருதா அப்படின்னு ஆண்டவர் பத்தினா சொல்லும் போது வேதனையா இருக்கும். பிசாசு சொல்லுவோம், பிள்ளை பத்தியா பொய் சொல்லுது, பத்தியா உனக்கு குடுப்பையில பொய் சொல்லுது, உனக்கு தேர்வுல பொய் சொல்லுது, வசந்த வாசிப்பையில பொய் சொல்லுது. எல்லா விதத்திலையும் நீங்க உண்மையா இருக்கிறீங்க, உங்க பிள்ளை உண்மையா இருக்கிறது இல்ல. வசனம் சொல்லுது, உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். நீ பரிபூர்ண ஆசீர்வாதம் ஏன் வரல? நம்ம பொய் சொல்றோம், நிறைய பொய்களை சொல்லிட்டே இருக்கிறோம். நாம சில காரியங்களுக்காக வேண்டி பொய் சொல்லிட்டு சில வழிகளில் நம்ம கடந்து போறதுனாலதான் தேவன் இங்க போகக்கூடிய வழிகளில் வர வேண்டிய ஆசீர்வாதத்தை ஸ்டாப் பண்றாரு. அவன் உண்மையாலுமே தேவ பிள்ளைகளே நான் கொடுப்பதுக்காக சொல்லல. அப்ப நம்ம கர்த்தருக்கு நம்முடைய உண்மைத்துவம் பேசுற நாவுகளை பேசுற வார்த்தைகள் உண்மையா இருக்குமானால் தேவ பிள்ளைகளே அவர் உங்கள்கிட்ட உண்மையா இருப்பார். அல்லேலூயா. நீ கர்த்தர் உண்மையா இருந்தீங்கன்னா அவர் உங்கள்கிட்ட உண்மையா இருப்பார். யாருக்கு ஆசீர்வாதம் இருக்கோ உங்களுக்கு ஒண்ணு ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். படிமா. நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றார். அனனியா அந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு பின்பு ஏறக்குறைய 3 மணி நேரம் கழிச்சு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் இறந்தது பொய் சொல்லி மறைச்சு போனது மனைவி தெரியாது. உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி இடத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? உங்களுடைய இடத்தை இவ்வளவுதான் வித்தீங்களா அப்படின்னு கேட்கிறார். எனக்கு சொல் என்றார். ஒரு வேலைக்கு புருஷன் சொன்ன பொய்ய மனைவி சொல்லாம, ஐயா நான் இவ்வளவுதான், இவ்வளவு இடம் இருந்துச்சு, இத்தனை சென்ட் இருந்துச்சு, இத்தனை ரூபாய்க்கு வித்தோம், மீதி பணம் இருந்தாங்க, வீட்டுக்கார வந்து கொடுத்தாங்களா, ஒரு கம்மியா கொடுத்துட்டாங்களையா, நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு வேலை உண்மை சொல்லியிருந்தா அவளும் மறைச்சிருக்க மாட்டான். அவளும் சொன்னா, அவளும் போய் சொல்லிட்டா. அந்நேரமே அவளும் மறைச்சு போனான்னு வேதத்தில் எழுதப்பட்டது. வேற பிள்ளைகளே, அப்படிப்பட்ட மரணம் நமக்கு வராது. நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்துல அது மரணமாவே இருக்கும். அது இருளாவே இருக்கும். நீ பொய் சொல்ல என்ன வந்து நீங்க மறிக்க மாட்டீங்க, நீங்க உயிரோட தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இப்ப நான் பொய் சொல்லிட்டேன் பாஸ்டர் மறிச்சிடும்னா அப்படி, ஏன்னா நமக்காக இயேசு மறிச்சிட்டாரு, அதனாலதான் நீங்களாம் மறிக்காம இருக்கிறோம். ஆனா பொய் சொல்ல நான் பெரட்ட என்ன உங்களுக்கு வர வேண்டிய எல்லா காரியமும் ஸ்டாப் ஆகிட்டே இருக்கும். நிறுத்திச்சுட்டே இருப்பார். ஒரு இடத்துல நீங்க தொடர்ந்து பண்ணும்போது சின்ன சின்ன வாதைகள் அனுப்புவார், சின்ன சின்ன பிரச்சனை உண்டாக்கிட்டே இருப்பார். அதை மீறி நீ பண்ண சின்ன சின்ன தண்டனைகள் வரும். தொடர்ந்து நீ பண்ணும் பொழுதுதான் ஃபைனல் தான் உங்களுக்கு மரணமா இருக்கும். அது உங்களுக்காக சரி, எனக்காக சரி. ஆனா சடனா அநேயாவுக்கு சப்பையாவுக்கு சடனா பொய் சொல்ல நிமித்தமா சாத்தான் எழுதிட்ட உள்ள போய் வந்துச்சு, நிமித்தமா வாயிலிருந்து போய் வந்துச்சு. அதனால 2 பேருமே மறிச்சு போனாங்க. தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட இருதயத்துல சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுப்போமானா நம்ம வாயிலிருந்து வரதெல்லாம் பொய்யாவே இருக்கும். எத்தனை பேர் அப்படி பொய் சொல்றீங்க? யாரும் எழுதி நிற்போமா? எபேசியர் 4:25, கொலோசியர் 3:9, எபேசியர் 4:25, கொலோசியர் 3:9 2 படிங்களே.
ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு பழைய மனுஷனையும் அவருடைய செய்கைகளையும் களைந்து போடுங்கள். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய், தம்மை உருவாக்கின கர்த்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. புதிய மனுஷனாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்மளை சிருஷ்டிவர், நம்மை உண்டாக்கினவருக்கு நம்ம தேவனுடைய பழைய சுபாவங்கள், பழைய பொய்யான வார்த்தைகள், பொய்யான வாழ்க்கைகள் எல்லாம் விட்டுட்டு புதிய மனுஷனா நீங்க உருவாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எபேசியர் 4:25. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். தேவ பிள்ளைகளே, பொய்யை களைந்து, 2 வார்த்தைகள் களைந்துன்னு வரும். பொய்யை களைந்து ஒருவருக்கொருவர் மெய்யானதை பேசணும். நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. உங்க நாக்குக்கு, தேவ பிள்ளைகளே, வாய்க்கு நீங்க கடிவாக போடணும். இந்த வார்த்தையை ஏன் தேவன் கொடுத்தாருங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், அனனியா சப்பீராவுடைய இருதயத்துல சாத்தான் புகுந்து நிரப்பி அவங்களுக்கு உண்டான இடத்தை வைத்து அதிலிருந்து வஞ்சிச்சு ஒரு சொன்ன பொய்யின் நிமித்தமாய் 2 பேருமே மரித்து போனார்கள். இந்த நாள்ல கூட அநேக பொய்களை சொல்றோம். கர்த்தரிடத்திலிருந்து வாங்குவது ஆயிரங்கள் லட்சங்களை வாங்குறோம், ஆசீர்வாதங்களை வாங்குறோம். ஆனா அவர் சொல்லக்கூடிய கற்பனைகள், கட்டளைகள், வார்த்தைகள், அதுல நீங்களும் நானும் உண்மையா இல்லாம, கர்த்தருக்கு உண்மையா இல்லாம, கர்த்தருக்கு நம்ம பொய் சொல்றோம், மனுஷன் பொய் சொல்ல, கர்த்தருக்கு நம்ம பொய் சொல்றோம். அது மாத்திரமல்ல, மனுஷனிடத்துல சில சொல்லக்கூடிய பொய்கள் நிமித்தமாய் அது கர்த்தரிடத்துல பொய் சொல்றதாய் வேதம் சொல்லுகிறது. நான் தேவப்பிள்ளைகளே, ஒருவருக்கொருவர் மெய்யான வார்த்தைகளை பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் மெய்யான வார்த்தைகளை பேசணும்னு சொல்லி விரும்புறீங்க? ஆண்டவரே, இந்த பூமியில வாழக்கூடிய நாட்கள் முழுவதும் ஆண்டவரே மெய்யான வார்த்தைகளை பேச இந்த நாவுக்கு நீங்க அனுகிரகம் பாட்ட வேண்டுமான்னு செபிக்க கர்த்தாவே. எத்தனை அப்படி செபிக்கிறீங்க? நான் பொய்யான பைபிள் சொல்லுது, பொய்யான நாவினால் பொருளை சம்பாதிப்பது மரித்து போனவனுடைய அவனுடைய சுவாசம் போல் இருக்குமா. ஒருத்தர் மரணத்துக்கு நேரா போயிட்டு இருக்கானா அவன் சுவாசம் எப்படி தெரியுமா? மேல கீழே மூச்சு வாங்கிட்டே இருப்பான். ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய அவயங்கள் உணரும் ஏதோ ஒரு பாதிப்புல மூச்சு மேலே கீழே போயிட்டு இருக்குது. நீங்க பொய் பேசி நாவனால் பொய் பேசி சம்பாதிக்கிற காரியங்கள், சேர்க்கிற பொருட்கள், சேர்க்கிற நீங்க எந்த யாதொன்றும் தேவைப்படலையா? அது உங்களுக்கு ஒரு நாளும் ஆசீர்வாதமா இருக்காது, ஒரு நாள் உங்களுக்கு மேன்மையை உண்டாக்காது. மத்த சொல்லலாம், இந்த காரியம் உங்களுக்கு அழகா இருக்குது, நீங்க சிந்தக்கூடிய காரியம் அழகா இருக்குது, ஆனா தேவனுக்கு முன்னாடி அசிங்கமா இருக்கும், சைவத்துதான் அருவருப்பான காரியமா இருக்கும் என்று தேவன் சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, என்னென்ன காரியத்துல சொல்ல தவறுறீங்க? நாவுகளை எப்படி எப்படியா நீங்க திரட்டிட்டு இருக்கிறீங்க? தேவனுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய பொய்கள் என்ன? சந்தர்ப்பங்கள், சூழ்நிலை வருனால் பொய் சொல்ல சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, நீ மனுஷன் இடத்துல இல்ல, கர்த்தரிடத்துல பொய் சொன்னா அவரிடத்துல பொய் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் நாள் ஆண்டவரே ஒரு விசை, ஆண்டவரே இத்தனை பேர் உடம்படிக்கை செய்ய ஆயத்தமா இருக்கிறீங்க. ஒரு விசை, ஆண்டவரே நான் பொய்யான வார்த்தையை பேசியிருப்பவான், நான் பேசியிருப்பது உண்மை ஆண்டவரே, நான் பொய்யால் ஜெபித்தது உண்மை, பொய்யால் கொடுத்தது உண்மை, பொய்யால் வேத வாசித்தது உண்மை, உங்களுக்கு தர வேண்டிய கணத்தை கொடுக்காம பொய்யால் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பது உண்மை. ஒருவேளை அப்படி வாழ்க்கை இருக்கும், அது இருப்பதை எல்லாம் நீங்க மாற்றி போடுங்கப்பா. வாயிலிருந்து மெய்யாய் பேச உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே உங்களுடைய வருகை சமீபம் அப்பா. வேறு சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் நடந்துட்டே இருக்கு ராஜா. நீ சொன்னதெல்லாம் நடந்துட்டு இருக்குப்பா. நீ வந்து நிற்கும் பொழுது எங்களுடைய வேலை சம்பாதித்தா எதுவுமே உதவாது ராஜா. கரைதிரை இல்லாத இந்த ஆத்மாதான் சமூகத்துல நீ வந்து நிற்கும் அப்பா. அந்த 2 மணி நேரம் சமூகத்தை காத்திருந்தோம் அப்பா. பாடவும் ஆராதிக்கவும் நல்ல ஒரு தருணத்துக்காக நன்றி ராஜா. தாவே
ஆரம்பம் முதல் முடிவை எங்களோடு இருந்ததுக்காக நன்றி. நாம் மையப்படுத்துக்காக நன்றி ராஜா. கேட்ட வார்த்தைகள் மெய்யான வார்த்தைகள், மெய்யான தேவன் பேசியிருக்கிற வார்த்தைகளை தேவ பிள்ளைகள் அதை இருதயம் பல எழுதப்பட்டு இந்த வார்த்தையின் பிறகு வாழ்க்கை இருக்க உதவி செய்ய வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இப்ப நாங்க இங்கிருந்து விடைபெறுகிறோம் அப்பா, பிரிந்து போகிறோம். ஆனாலும் கூட வாழக்கூடிய இந்த 6 நாள் ஜீவியத்துல நாங்கள் உண்மையாய் மெய்யாய் பேச உதவி செய்யுங்க ராஜா. ஒரு புதிய மாதத்தை நீங்க தரப்போறீங்க ராஜா. அண்டரே வரக்கூடிய புதிய மாதங்களுக்கு ஆசீர்வாதம் உதவி செய்யப்பா. வரக்கூடிய மாதத்துல கிடைக்கக்கூடிய கம்யூனியில் நாங்க உண்மையா இருக்கணும். நான் கொடுக்கக்கூடிய சமமா காணிக்கை நாங்க உண்மையா இருக்கணும். கர்த்தாவே எங்களுக்கு எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் தேவனுக்கு தேவையானதை கொடுக்க எனக்கு நீங்க உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் தாவி. உடைய கரம் பெரிய கதை செய்யும். இயேசு கிறிஸ்துவ ஜெபிக்கிற பிதாவே, தலைகளை தாழ்த்துவோம். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இருப்பதாக யாவரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.